வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2010 சீமான் அண்ணன் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியை வந்துட்டு தொடங்குறாங்க. ஸோ தொடங்கி அவங்களோட முதல் எலெக்ஷனாக வந்துட்டு 2016 வந்துட்டு அவங்களுடைய முதல் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க பெற்ற வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அவங்க வாக்கு பெறுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 2019 வந்துட்டு 2வது எலெக்ஷன் பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு 16 லட்சத்துக்கு மேலே அவங்க ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2021 அவங்க திரும்பி தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்க 31 லட்சத்துக்கு ப்ளஸ் அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க ஓட்டு வாங்குறாங்க. ஸோ இதே என்னடா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இதில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னா, இப்போ மற்ற கட்சியாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க 2016 எலெக்ஷன் தனியாக இந்த 3 எலெக்ஷனுமே அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க. ஸோ மற்ற கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க முதல் எலெக்ஷன்லேயே வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணுன்னே, அந்த 4 லட்சம் பர்சன்ட் ஓட்டு வாங்கணுன்னே நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து தனியாக நின்னாலும் சரின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு அடுத்தடுத்த எலெக்ஷனாக அவங்க தனியாக நின்று ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. 1% ஓட்டுல இருந்து இப்போ 6% ஓட்டுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ ஓட்டா சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு 4 லட்சம் ஓட்டுல இருந்து இப்போ 30 லட்சம் ப்ளஸ் ஓட்டுக்கு மேலே அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அவங்களுக்கு பயன்படுத்தின விஷயம் கன்சிஸ்டன்சி தாங்க. அவங்க கன்சிஸ்டன்சியாக இருந்தனால தான் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க கன்சிஸ்டன்சியாக இருந்தனால மட்டும்தான் அங்கிருந்து இங்கே வர முடிஞ்சு. இப்போ மற்றவங்களாம் நம்ம நிறைய கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு வேற கூட்டணியில் போயிடுவாங்க, வேற இல்லை கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அண்ணன் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ண அவங்களோட விடாமுயற்சியால் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தால, கன்சிஸ்டன்சியாக இருந்தனால அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு அரசியல் பேசுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல, அவங்க இருந்து கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் வந்துட்டு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை போல் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு நான் எத்தனையோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக வீடியோ போட மாட்டேன். 2 வீடியோ போடுவோம், 3 வீடியோ போடுவோம், விட்டுருவேன். ஆனால் இந்த ஒரு சேனலை வந்து நான் ஒழுங்காக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இந்த சேனலை வந்து நம்ம எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது போல தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண நான் நம்புகிறேன். இது வந்துட்டு நான் ப்ரூஃபோட தான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு. சீமான் கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்கள்ட்ட அவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. 30 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே நாம் தமிழ் கட்சி நம்பி வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அவங்க கன்சிஸ்டன்சியாக அவங்க தொடர்ந்து களத்தில் நின்னால தான் அவங்களால ஜெயிக்க முடியும், இந்த அளவுக்கு அவங்களால வளர முடிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களை சொல்ல வர விஷயம் அதுதான். ஆனால் சீமான் அவர்கள் நான் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி தான். இது நீங்களும் உங்கள் லைஃப்பில் பயன்படுத்தி நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்றத நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்துட்டு நான் அவரோட லைஃப்ல இருந்து நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் நான் நம்புறேங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.